வருகை பொறுத்துள்ள நம் பள்ளியில் பிஆர்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளிக்கூட்டத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 வகை நிலங்களையும் மாணவர்களின் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு குழுவாக ஒதுக்கி அவர்களுடைய தலைமை பண்புகளை வளர்ப்பதற்காகவும் மேலும் உலக நடப்புகளையும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் நாடாளுமன்ற நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்வதற்காகவும் இக்குழுவானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கு தூக்கலாப் வருகை பெறுகிற நம் பிஆர்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருகை புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஏன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நம்ம குழு மனப்பான்மையோட செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எந்த ஒரு பணியையும் ஒரு ஆள் செய்கிறத விட ஒருங்கிணைந்து செஞ்சால் கொஞ்சம் வேகமாகவும் செஞ்சிடலாம். உலக நடப்புகளையும் அறிஞ்சுக்கிறணும். ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, அன்றாட நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிறணும். இனி இதுக்குரிய எல்லாமே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி அடுத்து தொடர்ந்து நடக்கும். அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக கூடுதலாக படிச்சுக்கிட்டு இந்த குழுவில் பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் தலைவராக இருக்கிறது மாதம் மாதம் மாறும். இப்போ இந்த மாதம் தலைவராக இருக்கிறவங்க அடுத்த மாதம் மாறும். நன்றி. நிலங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களையும் மற்றும் அக்குழுவிற்கு தலைமையேற்க உள்ள லீடர் அவர்களையும் அறிமுகப்படுத்தும் விழா. தலைமையேற்க உள்ள திருமதி சுகந்தி டீச்சர் கணக்கு ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மற்றும் அவர்களையும் அறிமுகம் செய்கின்றோம். அடுத்ததாக முல்லை குரூப்பிற்கு தலைமையேற்றுள்ள ஆங்கில ஆசிரியர் முத்துமாலா டீச்சர் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றோம். மேலும் மருதம் குரூப்பிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள ஆசிரியர் சுமதி அவர்களையும் மற்றும் அவர்களுடைய குரூப்பிற்கு தலைமையேற்றுள்ள ஆசிரியை வனிதா அவர்களையும் பாலை குரூப்பிற்கு தலைமையேற்றுள்ள ஜமால் ஆயிஷா டீச்சர் அவர்களையும் அவர்களையும் அன்போடு அறிமுகம் செய்கின்றோம். மேலும் இக்குழுவிற்கு பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஹெட் ஆஃப் த டீச்சர் நம்ம 4ஆம் வகுப்பு ஆசிரியர் கிளாரா டீச்சர் அவர்களையும் அன்போடு அறிமுகம் செய்கின்றோம். மிகவும் சிறப்பாக செயல்பட நம் அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு நல்கி நம் பள்ளியினுடைய வளர்ச்சியை மேன்மை அடைய நாம் பாடுபடுவோம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.